இப்போதான் பார்லிமெண்ட் மாதிரி இருக்கு. நம்மளும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த முறை வந்து பாருங்க, எதிர்கட்சிக்கு வந்து பயங்கர நம்பர் ஏறி இருக்குது. சும்மா அப்படியே தீப்பொறியாக தான் இருக்கும் டிபேட்லாம். பறக்கும். ஆனால் பறக்கும் கக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். உண்மையிலுமே கக்கி இருக்குது. ஆமாம், அந்த பார்த்தா எம்டி ஆண்டு தான் இருக்காப்புல. முதல் பேச்சா கன்னி பேச்சா இருந்ததில்ல. யாரு இந்த கை கிழிச்சிருக்காப்புல. நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக். ஆமா, அவரு தேசிய அபிஷேக் பானர்ஜி உண்மையிலுமே பிஜேபிக்கு பேனர் கட்டிட்டாரு. இன்னும் வந்து அவ்வளவு ஒரு அனல் கக்கிய பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு மணி நேரம் பேசியிருக்காப்புல. அந்த விளக்கம் மட்டும் கிடையாமல் ஒரு புது அப்ரிவேஷன் கொடுத்துருக்கிறாரு. அந்த அப்ரிவேஷன் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் தமிழர்கள் தான் கொடியேற்றிருக்காங்க. அது அறிஞர் அண்ணா தொட்டு அது நடக்கிற விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கோட் பண்ணணும்னா கூட தமிழர் தான் நீங்கள் கோட் பண்ணணும். நேற்றைக்கு கூட பேசியிருந்தீங்க, வைகை புயலாரை வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியடா, அதெல்லாம் கோட் பண்ணாங்க. அந்த வரிசையில் இன்னொருவரும் இணைந்திருக்கிறார். அட்லியார். ஆமா, அட்லியார். அதை அபிஷேக் பானர்ஜி கோட் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறதையும் உள்ள போய் பார்ப்போம். ஆமா, இப்படி வந்து இந்தியா முழுக்க எல்லாரும் பார்த்துட்டீங்களா, அதை பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா, அவரை பார்க்கலையா, ஸ்பீச் பார்த்தீங்களா, என்ன நீங்க போய் பாருங்க அப்படின்னு எல்லாரும் அந்த ஸ்பீச்சை வந்து ரெஃபர் பண்றாங்க. அப்படி என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டு பேசியிருக்கிறார். என்னத்தான் ஏன் அனல் கக்குச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோல அனல் கக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அவர் என்னதான் பேசினாருன்னு பார்ப்போம். தோழர், இப்போ அவர் பேசினால 1 hour அதை போட்டுறாதீங்க, போட முடியாது. சின்ன கிளிப் போட்டுறாதீங்க. எப்பா நான் சும்மா சொன்னேன்ப்பா. கண்டென்ட்ல வருதா? ஓகே, இதை நீங்க வந்து அந்த கிளிப்பிங்கை போட்டு விட்டுருங்க. நீங்க தனியா பார்த்துங்க தலைவா, அது 1 hour இருக்குது, அதை போட முடியாதீங்க. ஓகே, இப்போ ஒரு செகண்ட் பண்ணி திரும்பி போயிடலாம். லோக்சபாவில் வந்து பட்ஜெட் வாசிக்கப்பட்டு விட்டது. பட்ஜெட் ஒட்டிய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்ந்து இவர் அபிஷேக் எப்படி போகுது. அவருக்கு மட்டும் அவ்வளோ டைம் ஓவியம் அவருக்கு மட்டும் இல்லை, பட்ஜெட் ஒட்டிய விவாதங்களுக்கு இப்படி கட்சி சார்ந்து ஓட்டுகள் சார்ந்து, ஆமாம், அதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்த கட்சியை சார்ந்து ஒருவரும். அப்போ நாம் தமிழுக்கு அது முதல்ல கட்டுத்தொகையை வாங்கணும். கட்டுத்தொகையை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெயிக்கணும். ஜெயிச்சக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். உள்ளே போனோன்னா பேச முடியும். இன்னும் இவங்களுக்கு சட்டசபையில் எந்தெந்த தீர்மானம் இருக்குதுங்கிற தீர்மானம் பேரே தெரில இவங்களுக்கு. அந்த மஞ்சப்பொடி சொல்கிறான், எங்கள் அண்ணன் சீமானை மட்டும் நீங்கள் சட்டசபைகளை விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வெறும் வந்து இதுதான் பேசுவீங்க, நாங்கள் என்ன பேசுவோம் தெரியுமா? நாங்கள் வந்து முப்பாட்ட முருகன் அப்படி இப்படின்னு வரலாறுலாம் கக்குவோம். தற்குறி 3 நிமிஷம் தான் அதிகபட்சம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளதான் பேசி முடிக்கணும். முதல்ல அதிபருக்கு 3 நிமிஷம் தானா? யாரு அதிபருக்கு 3 நிமிஷம் தானா? எவ்வளவு பெரிய ஜவுரி முடியா இருந்தாலும் 3 நிமிஷம் தான். இஷ்டத்துக்கெல்லாம் புரோட்டோகாலை மாற்ற முடியாது. அதனால முதல்ல போய் நான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாடு அசம்பிளி அப்படின்னு அடிச்சுன்னா அண்ணன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஃபுல்லா கொண்டக்கடலை குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டு விடுவாப்புல. போய் எல்லாத்தையும் பொசிக்க தள்ளிட்டு அவர் மட்டும் 1 மணி நேரம் பேசுவாப்புல. அவர் பேசிட்டேன், யாரு கேட்கறது, யாரு பதிவு பண்றது? சும்மா இந்த மேடையில பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, பைத்தியக்கார பயில காட்டு, அப்படி பேசிட்டு போக வேண்டியதுதான். சரி, நீங்க விட்டு தொலைங்க, ஹெல்த்தியான டிஸ்கஷன் நோக்கி நம்ம வருவோம். இப்படி அந்த விவாதத்தை விட்டு அவர் பேசினப்ப ஆரம்பிக்கும் போதே மிதி தான். என்ன மிதி? பட்ஜெட்டுக்கு ஒரு விளக்கம் சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, பி ஃபார் பெட்ரேயல். பெட்ரேயல்னா ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல அப்படிங்கிற மாதிரி முதுகுல குத்துறது, துரோகம் பண்ணுவது. அது நல்லா தெரியுமே. அதுல தான் லிவிங்ஸ்டன் 15 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் லிவிங்ஸ்டன். மக்களுக்கு 15 வருஷம் பெட்ரேயல் தான். அச்சேதின் நானுங்க, எங்க இன்னுமா விடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யூ ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட். டி ஃபார், அதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, வேலையின்மைங்கிறது வந்து இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 9.2% இந்த மாதிரியான ஒரு வேலையின்மையை இந்திய வரலாறே சந்திச்சது இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஹிஸ்டரியில இடம் பிடிச்சிருக்காரு. டிப்ரைவ்டு
நம்ம தான் டிப்ரைவ்டு, வேற யாரும் கிடையாது. இதுக்கு விளக்கமே சொல்ல தேவையில்ல. 10 வருஷமும் டிப்ரைவ்டு தான். RSS தவிர எல்லாருமே டிப்ரைவ்டு தான். அடுத்து கேரண்டி. G for guarantee. கேரண்டி தான் என்ன? பாசிட்டிவாலாம் கிடையாது, எதுவுமே செய்யலைங்கிறதுக்கு கேரண்டி. நாசமாக போகிறதுக்கு கேரண்டி. எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக்னா நம்ம ஹெச்ராஜா மாதிரி பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஒரு கோளாறான மாதிரி எடுத்துக்கிறோம் அதை. அடுத்து T for ட்ராஜடி. ட்ராஜடினா சோகம். ட்ராஜடினா சோகம் மட்டும் கிடையாது, நீ எல்லாம் வந்து இருக்கிறது ஒரு சிதைவிடா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால எல்லாம் சிதைவு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் நம்ம விளக்கத்தை கொடுத்துருக்காப்ல. இதுக்கு நம்ம இன்னும் புதுசா நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லை, இதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜி கை வைத்த கட்டுமானங்கள் என்ன கண்டிஷன்ல இருக்குது, ஜியோட திட்டங்கள் என்ன கண்டிஷன்ல இருக்கு. நம்ம இங்க பேசுனது வேற, நம்ம யூடியூப் முன்னாடி பேசுறோம். நம்ம பேசுன விஷயத்தையே அபிஷேக் பானர்ஜி அங்க பதிவு வச்சிருப்பாரு, வாங்கிட்டு போய் அங்க பார்லிமெண்ட்ல பதிவு வைக்கிறதா மேட்டர். புரியுதா? நம்ம பேசுறது இல்ல, பார்லிமெண்ட்டை பேச வச்சிருக்கோம், அதே குறிப்பில் இருக்கும்ல. அதான் மேட்டர். அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வராரு. வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த அந்த ஆளுங்கட்சி நோக்கி, ஆளுங்கட்சி எம்பிகள் இருக்கிற இடத்துல மைனாரிட்டியை பார்த்து, மைனாரிட்டி எம்பிகளை பார்த்து, நீங்கெல்லாம் பாரோட டைம், கடன் வாங்கப்பட்ட டைம்ல இருக்கீங்கடா அப்படிங்கிறப்பல. கடன் வாங்கப்பட்ட, ஏன்னா இது இப்போ எப்படி இது வந்து உண்மைக்குமே போயிட்டு இருக்குங்கிறப்பல. ஆமா, நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா அவர்கள்ட்ட கடன் வாங்கின டைம்ல தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. மோடி வந்து கடன் வாங்கின டைம்ல வேற யாரும் கொடுப்பா அவங்களுக்கு? கொடுக்க மாட்டாங்கல்ல, அது வேற விழுந்துருப்பாங்கிறீங்களா? ஓகே, அது அந்த மாதிரி சொல்லிட்டாப்ல. இதெல்லாம் மேல இதெல்லாம் விடுங்க, ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாப்ல. என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன எங்க ஊர்ல 3 முறை, எப்படி 1 முறை 2 முறை இல்ல 3 முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓட்டு போட்டு அப்படின்ட்டாப்ல. அதுவும் 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. மோடி மாதிரி வந்து 4 தடவை தண்ணி குடிச்சு வரல, 3 தடவை மெஜாரிட்டில எப்படி வந்திருக்காங்கறாப்ல அப்படின்ட்டாப்ல. அதை இப்படி சொன்னான். அத ஏன் பட்ஜெட் மேட்டர்ல சொல்லணும்ங்கிறது தான் விஷயமே. ஏன்னா ஃபின்மின் எப்படி வந்தாங்க? ஃபின்மின் வந்து செலக்டட் பீப்புள், நாட் எலெக்டட் பீப்புள். இது வந்து தயாநிதி மாறன் அவரோட உரையில சொன்னது. யோப்பா, ஒருத்தர் 2 பேர் அடிங்கப்பா, ஒருத்தர் ஒரு அடியில ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்கானா அதே இடத்துல 50 பேரும் அடிக்கிறது பாவம் இல்லையா? ஃபின்மினை நோக்கி இப்படி ஒரு தாக்குதலை செலுத்தியிருக்கிறார் அபிஷேக் பானர்ஜி. நாங்கெல்லாம் எலெக்டட் பீப்புள், நீங்க ஜெய்சங்கர்லாம் செலக்டட் பீப்புள். அது எண்ணி சொன்னாப்புல பாருங்க. அதான் 3வது முறை. எப்படி 3வது முறையா வந்து 7 லட்சம் வாக்கு. என் வயசுக்கு சின்ன பையன் இந்த அரசியல்ல இருந்து நான் 3 வாட்டி ஜெயிச்சு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன கேடு? ஜி வந்து இப்ப அவருக்கு ஓடி இருக்கும்ல, 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் ட்ரையல் ஆனதெல்லாம் ஓடி இருக்குமா இல்லையா? இப்படி வந்து எகிரி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எகிரி கல்தா மாட்டிலே வச்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் தாண்டி அவர் இன்னொரு மேட்டரை டச் பண்ணாரு. அதுதான் நம்ம தொடர்ந்து எல்லாருமே பேசுற விஷயம் தான், ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம யூடியூப் ரிப்போர்ட் அப்படியே அபிஷேக் பானர்ஜி சப்போர்ட், அவ்வளவுதான். என்ன சொல்றாருன்னா, வரிசையா விழுந்த பாலங்கள், வரிசையா வந்து நீச்சல் குளங்களான அந்த நார்த் இந்தியாவையெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்தையும் குறிப்பிட்டு அவர் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, அட்டல் சேது பாலம் அது வந்து இவ்வளவு தூரம் விரிசல் உண்டாயிருக்குது, இது காட் ஆக்டா ஃப்ராட் ஆக்டா அப்படின்னு கேட்குறாரு. ஏர்போர்ட் விழுந்ததே, இது காட் ஆக்டா ஃப்ராட் ஆக்டா? ஏன் காட் ஆக்ட்னு கேட்கணும்னா, ஜி தான் அறிவிச்சினாரு, ஐயம் பரமாத்மா, காடே நான் தான்டா, என்ன காட்ஸ் ஒன்சன், காடே நான் தான் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி இது வந்து காட் ஆக்டா ஃப்ராட் ஆக்டா சொல்லுங்க. ஏன்னா 10 வருஷம் நீங்க தான் ஆண்டு இருக்கிறீங்க. நீ கை வச்ச பாலம்லாம் பொசுக்குன்னு விழுவுது, கால் வச்ச பாலம் தான் ஜோக். ஓகே, இப்படி நீ கை வைக்கிற எல்லா கட்டுமானமும் சரியுது, சாயுது, இடியுது, உள்ள போகுது. அப்ப இது காட் ஆக்டா ஃப்ராட் ஆக்டா அப்படின்னு ஒரே பஞ்சு தான், பஞ்சா அடிச்சு நவுத்திருக்காரு. தெரியுமா? 2014 மோடி ஆட்சி வரும்போது இது மோடி சர்க்காருன்னாங்க. அதுதான் 2019 2.1 மோடி 2.1. 2024 அவர் வேற சொன்னாப்ல 3.1 தான் சொல்றேன். இப்ப இது மைனாரிட்டி பிஜேபி, இது மைனாரிட்டி மோடி ஆச்சு. அடுத்த வாட்டி எதுவுமே இருக்காது. அவர் அதான் கேட்டார், ஏன்டா இப்போ 3.1 தான் சொல்லணும். நானும் பார்க்குறேன், ஃபின்மின் பேசுகிறாங்க, அதுலேயும் ஒன்றும் 3.1 பெருசாக ஆகும் கதை இல்லை. எவ்வளவோ எம்பிக்கள் பேசுகிறாங்க, அதுலேயும் ஆகும் 3.1 ஒரு விளம்பரமே இல்லை.
ஏன்பா சொல்லுங்க, ஏன் நெருடுதா அப்படின்னு கேட்டு சொல்றது. ஏன்னா நம்ம ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, இது வந்து நாற்காலியை காப்பாத்திக்கிற பட்ஜெட் அப்படின்னு. இது வந்து நாற்காலியை ஷேர் வாங்கினா தான் சொன்னேன், பாரோடு டைம்ல உட்காந்துருக்கீங்களா, அதனால உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு தடவை மிதிங்க, இப்படியா வாயாம மிதிங்க. பேரடி அக்கௌண்ட் கேள்வி போட்டிருக்கேன், பேரடி கவர்மெண்ட் இப்போதான் கேள்வி. இதெல்லாம் தாண்டி வந்து ஹார்ட் பீஸ் வந்து என்னன்னா, அவர் பேசிட்டே வர்றப்போ மக்கள் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, வேலையின்மையால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேர்னா இது வரைக்கும் 13 வருஷம் ஆயிடுச்சு, 26 கோடி பேர் வேலை கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆனா 1 கோடி பேர் வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க 1 கோடி பேர் கொடுத்துறாங்களா? எப்படி தப்பி தவறி ஜாயின் ஆயிருப்பாங்க, ரிட்டையர் ஆனது இறந்து பண்ணிருப்பாங்க. அப்படி ஃபில்லா இருந்தாலும் 1 கோடிக்கு மேல வந்துருக்குமே. தாளா பின்னானதா இருக்கும், அவங்க எது கிரியேட் பண்ணதா இருக்காது. அதான் இவங்களுக்கு அந்த அளவுக்கு கிரியேட் பண்றது யாருக்குன்னா அம்பானி பையனுக்கும் அதானி பையனுக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அமித்ஷா பையனுக்கு அவன் கொடுப்பான் எலக்ட்ரல் பாண்டு, நீ கொடுப்பியா? அவன் கொடுப்பான் எலக்ட்ரல் பாண்டு, நீங்க இல்லைனாலும் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கடன் பாண்டு இருக்கு, வாங்கிட்டு போறியா? அதுக்கும் அடுத்த ஆப் இருக்குது. சரி, இப்படி வந்து இதெல்லாம் பேசிட்டே வர்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, டிமானிட்டைசேஷனை குறிப்பிட்டு ஒரு இடத்துல பேசுறாரு. இப்படித்தான் பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் ஒண்ணு செஞ்சாங்க அப்படின்னா அந்த சைடு அதெல்லாம் பழசு இல்லையா, பழைய மாடல் இல்லையா? இதே தான் ஒரு பீஸ் அங்க பேசி இவரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து கத்த ஆரம்பிச்சாங்க. 2016 வந்தது, 2024 8 வருஷம் ஆகுது. உடனே அங்க ஒரு நீதிமான் உட்காந்துருப்பாரு, ஓம் பிர்லா. அவர் வந்துட்டு, அபிஷேக் ப்ளீஸ் மானிய சதஸ்ய அபிஷேக் ப்ளீஸ் அது வந்து ரொம்ப ப்ளீஸ் அபிஷேக் ப்ளீஸ். இது வந்து பழசு, 2016 நடந்தது. அதை போய் இப்போ பேசலாமா? இப்போ நம்ம பேசுறது 2024 பட்ஜெட்டை பற்றி, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு. இப்போ இதில் அவரு ஒரு பதில் சொன்னார் அபிஷேக் பானர்ஜி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. 2016 நடந்ததா இருந்தாலும் 2016 இதே மோடி தானே பிரதமர், இதே பரமாத்மா தானே பிரதமர். நைட்டு 10 மணிக்கு டீ முன்னாடி குபீர் நெஞ்சு வந்து மித்ரம் அப்படின்னு அறிவிச்சது இதே மோடி தானே. அப்பயே நம்ம செத்துட்டோம். மித்ரோன்னு அறிவிச்சது இதே மோடி தானே. 50 நாள் எவ்வளவு, 50 days தானே. 50 நாள் எனக்கு டைம் கொடுங்க, இல்லைன்னா இப்படி 50 நாள் கொடுங்க, இல்லைன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இவர் தானே 56 inches வச்சுட்டு நின்னாப்புல. அது ஒண்ணுமே இப்ப வரைக்கும் நடக்கல. டிமானிட்டைசேஷனால என்ன நடந்துச்சுங்கிறத எல்லா டேட்டா ரிப்போர்ட்டும் பல முறை பேசி 8 வருஷம் முன்னாடி நடந்த டிமானிட்டைசேஷன் பழசு அப்படின்னா நேரு பத்தி பேசிட்டு இருக்கீங்களே ஆயுசு முழுக்க. நேரு என்ன முந்தானத்து பிறந்தவர், அவரு 100 வருஷம் ஆகுது இருந்தாலும் செத்து. இன்ன வரைக்கும் நேரு இந்திரா காந்தி இதை தவிர இந்த கவர்மெண்ட்ல வேற ஏதாவது பேசியிருக்கிறீங்களா இல்லையா? சரி, எங்களுக்கு பேச மாட்டோம், பேச தெரியாது எங்களுக்கு. சரி, அப்படின்னா எதுக்கு வந்து பாபர் மசூதி அடிச்சீங்க? அது கட்டினது எப்ப? என்ன பழைய கேஸ், என்ன பொசுக்கு அங்க போயிட்டீங்க? நேரு பற்றி பேசுறீங்களே, நேரு வந்து நேற்று பிறந்தாரா இன்னைக்கு பிறந்தாரா? இல்லை, அவரு இறந்தே எத்தனை வருஷம் ஆகுது. இந்திரா காந்தி அவங்கள பற்றி எவ்வளவு கொச்சையாக பேசுறீங்க. ஏன் இப்போ சமீபத்தில் இவங்களுக்கு திடீர்னு இந்த கான்ஸ்டியூஷன் மேலே பாசம் வருது. ஐயா, இவ்வளவு நாள் வந்து அதை பொருளாக கூட மதிக்காமல் அதை அவ்வளவு ஏளனப்படுத்தி அதுக்கு எகெயின்ஸ்டாக எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செயல்பட்டுவிட்டு, ஏன் இவருடைய எம்பி ஒருத்தர், கர்நாடகா எம்பி ஒருத்தர் ஹெக்டேன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பேசலையா? 400 ஆப்கி பார் சாக்கோ பார் எதுவும் கேட்குறோம், கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லலையா? இன்னொரு பிஜேபி எம்பி பேசலையா? இப்படி நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்ற தான் போகிறோங்கிறது எல்லா வகையிலையும் இவங்க சொன்னாங்களா இல்லையா? ஏன் இப்போ கூட சமீபத்தில் நம்ம கூட பேசணும், ஆர்எஸ்எஸ் ஆட்கள், ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒன்றிய அரசின் ஊழியர்கள் தாராளமாக வந்து அதோட நிகழ்வுகளில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து கான்ஸ்டியூஷன் நான் சொன்னேன். ஆல்ரெடி தான் இருக்காங்களே, புதுசாக சேர வேண்டியது இருக்குது. இப்போ டிஆர்டிஓவா தெரியுதுல, சொல்லிதான் புதுசாக சேர்ந்தானே போவேன். அவன் ஆர்எஸ்எஸ் காரன் என்ன வேலை பார்த்தான்? எல்லா ஏவுகணை டீட்டெயில்ஸையும் வெறுமன ஒரு காஜி சாட்டுக்காக எல்லாத்தையும் பாகிஸ்தானி ஸ்பைக்கு கொடுக்கலையா? அதுவும் வந்து ஏகப்பட்ட ஃபேக் ஐடி அந்த ஒரு ஸ்பையை வந்து கிரியேட் பண்ணி பேசியிருக்குது. எல்லா ஃபேக் ஐடிகிட்டையும் கொடுத்துருக்கலாம். இப்படியான ஒரு ஆள் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் இந்த லட்சணத்தில் வச்சிருக்கீங்களா? இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல நடக்கிற எல்லா விஷயத்திலும் நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இந்திரா காந்தியை பேசிட்டீங்க, இவங்களை பேசுறீங்க, அதெல்லாம் கூட ஏதாவது ஒரு காரணம் நீங்க சொல்லுவாங்க. இவங்களோட அரசியலே என்ன? முகலாயர் அப்படின்னா இல்ல, சிறுபான்மையினர் அவ்வளவுதான். ஆஹா, பாக்குப்பா, நைஸ். இப்போ பழசு தம்பி, என்ன நீ நான் பூசு இல்ல, இந்த கவுண்டர் எனக்கு பூசு இல்ல. இப்போ பாகிஸ்தானை பத்தி ஏன் பேசுற நீ? அது பழசு தானே. அப்ப நீ சுதந்திரம் கிடைச்சதை பத்தி நீ பேசக்கூடாது. பேச மாட்டாங்கல்ல.
அதெல்லாம் பேசுறது இல்லை, அதை விடு. முகலாயர்களை பத்தி நீ ஏன் பேசுற? உனக்கு என்ன அருகது இருக்குப்பா? பழசை பத்தி பேசக்கூடாதுன்னா முகலாயர்களை பத்தி நீ பேசக்கூடாது, தேவையில்லையா? ஏன்னா அவங்க எந்த நூற்றாண்டுல இருந்தாங்க? 500 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அவரை கட்டின பாபர் மசூதி எதுக்கு உனக்கு பிரச்சனையா இருக்குது? தேவையில்லையே. அப்ப அதை பத்தி நீ பேச கூடாது, அதை இடிச்சிட கூடாது. நீ அதையும் செஞ்ச. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதே உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா அதை விடுங்க. இவங்க வந்து ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட இது வந்து கலோனியல் சட்டம், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதை பற்றி ஏன் ராஜா பேசுனா? அது எதுக்கு இப்போ பிஎன்எஸ் மசூத் மட்டன் எதுக்கு பேரை மாற்றி வச்சிருக்கிற? அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீ எதையுமே பேசக்கூடாது. தூக்கி வச்சிருக்கீங்க, அதுவும் பழசான கொண்டு போய் எரிக்க வேண்டியதானே. சனாதன தர்மத்தை வச்சிருக்கீங்க, சனாதன தர்மா அப்படின்னு அது எவ்வளவு பழசு? அப்ப அதை பத்தி நீ பேசிட்டு அதே அவங்க உசுரையா இதெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்கி போட வேண்டியதானே. அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க? அதை காப்போம் எதுக்கு பேசுறீங்க? எங்கேயா போயிட்ட வேணாமா? பீஃப் வந்து எதிராக பேசுற நீங்களே, பீஃப் நீங்க தான் அதிகமாக ஏற்றுமதி பண்றீங்க, நீங்க இங்கே கடந்து வந்துட்டீங்க. ஆனா சனாதன தர்மத்தை பத்தி விட மாட்டீங்க. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் எக்ஸ்போர்ட்டர் பூரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் பீஃப் எக்ஸ்போர்ட்டர் இருந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கலையா அவங்க? ஸோ அந்த அளவில் தான் இருக்குது. அப்போ நீ எதையுமே பேசக்கூடாது. 2014 நடந்ததை நீங்கள் பேசாதீங்கன்னா அப்பயும் பிரதமர் மோடி தானே, இதே பிரதமர் தானே வந்துட்டு நெஞ்சை அடைச்சிட்டு பேசினாப்புல. அப்போ அவர்கிட்ட கேட்காம நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? 50 நாள் டைம் கேட்டார். 50 நாள். இப்போ 2016 ஆரம்பிச்சு 500 வாரம் கொடுத்தாச்சு. இப்போ வரைக்கும் ஒரு மாற்றமும் நடக்கலையே. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் அடிச்சுட்டாலும் வருது? நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, மோடிக்கு கேரண்டி அப்படின்னு மேனிஃபெஸ்டோவில் வசனம்லாம் தெரியுதுல்ல. அப்போ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறது தப்பு இல்லையா? அப்படின்னு எம்பிகள் நம்ம கேட்கல, எம்பிகள் கேட்க தானே தப்பு இல்லையா? தப்பு கிடையாது தான். இருந்தாலும் பிஎன்எஸ் சட்டம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகணும், கேட்கலாம். அப்படி அபிஷேக் பானர்ஜி கேட்குறாரு. அப்போ அதுக்கு வந்து பேசணும், முதல்ல இதை பேச விடணும். ஏன்னா அவர் ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு பயன்படுத்தலை. அவர் என்ன கேட்குறாரு? டிமானிட்டைசேஷனுங்கிறது உங்களுக்கு அவ்வளவு அன்பார்லிமெண்ட்ரியாக தெரியுதா? அவ்வளவு வந்து குத்துது குடையுது, அவ்வளவு மனசெல்லாம் நெருடுது அப்படின்னா அப்போ டிமானிட்டைசேஷன் பண்ண தப்புன்னு அறிவிங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் என்ன விஷயம் பேசக்கூடாது? அபத்தமான சில விஷயங்கள், நாகரிகமான விஷயங்கள் பேசக்கூடாது, அவதூறுகள் பேசக்கூடாது. இப்போ டிமானிட்டைசேஷன் அவர் பேசுகிறாரு, அது உங்களுக்கு அவ்வளவு குடையுதுன்னா இது அநாகரிகமான வார்த்தை அப்படின்னு ஒன்று. நீங்கள் அன்பார்லிமெண்ட்ரி இவங்க வேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி செலக்ட் பண்ணி அறிவிச்சிட்டு போங்க, நாங்கள் பேசலை. இப்போ நம்ம கேட்போமா இல்லையா? கேட்கணும்னு தோணுதா இல்லையா? ஓம் பிர்லா மாதிரி ஒரு ஆளை ஸ்பீக்கராக உட்காந்து வச்சுட்டு நீங்கள் பேசாதீங்க ப்ளீஸ். மானிய சதஸ்யா ப்ளீஸ், மானிய சதஸ்யா ப்ளீஸ். என்ன மானிய சதஸ்யன்னா என்ன? மரியாதைக்குரிய உறுப்பினர் அவர்களே, மானிய சதஸ்யா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு தொடர்ந்து இப்படி ஆப்போசிட்ல இருக்கவங்களை உட்காந்து வைக்கிற வேலையை தான் இவர் பார்க்குறாரு. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. ஏன்னா அப்பதான் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து அறிவு இருக்கும்ல, அது சொல்ல வரேன். இவரோட அறிவு தானே அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அது யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதானே? ஆமா. இப்போ அவர் பேசுனதுல வந்து இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு இப்போதான் நம்ம வரோம். என்ன சொல்றீங்க? ஒரு தமிழரை கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னல. எந்த தமிழரை? அட்லியார. அட்லியாம எங்க? அது அவர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நிதிஷ்குமாரி நாயுடியை நம்பி தான் அந்த கூட்டம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாரோடு டைமில் உட்காந்துருக்கிறீங்க. ஸோ வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க, அடுத்து வர சீசன் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பதான் படத்தில் ஷாருக் கான் பேசுற வசனமா? ஆமா, ஹிந்தியில வந்து அவர் பேசுற வசனமா சொல்லிக்கிட்டாங்களா? இல்ல பத்தான்ல அவர் பேசுறாராம். ஆமாமா, அதை வந்து கோட் பண்ணி இந்த மாதிரி வைரலா நீங்களா கண்டுபிடிச்சதா? இல்ல இது வைரலான விஷயம் தான். இதுல என்ன கண்டுபிடிக்கிறது இருக்கு? பார்லிமெண்ட்ல நடக்கிற பூரா ரிப்போர்ட் பண்றாங்க. இல்ல பத்தான் மேட்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பத்தான் வசனத்தை பேசியிருக்காருன்னு. பத்தான் யார் எடுத்தது? பதான் வந்து இவர்தான். அட்லி தானே? இல்ல நான் எதுவும் தப்பா சொல்றேன். அட்லி தானே? பதான் இல்லப்பா, அது ஜவான். ஓகே. அப்ப அட்லி யார ஒரு கோட் பண்ணல. ஜவான் வந்து எல்லாமே இன்னில வந்தனால நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். சரி, ஓகே. அப்ப அட்லிக்கு அது கிடையாது, ஷாருக் கானார் வந்து கோட் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்படியாக ஒரு மனுஷன் வந்து ஊரை போட்டு மிதின்னு மிதிச்சு அமைச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்ல, அப்பப்போ பஞ்சு டேலாக்லாம் அடிச்சாப்புல. டிப்ரைவ்டு கிளாஸ் அப்படின்னாப்லையா? எக்ஸென்ட்ரிக் மோடி வந்து எக்ஸென்ட்ரிக்ங்கிறாப்புல. அதான் நான் சொல்றேன், ஹெச்ராஜா மாதிரினாலே அப்புறம் அவரோட தலைவரும் சேர்ந்து தான். சரி, இதில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஒன்று ஓம் பிர்லா வந்து அவரை பேசிட்டு இருக்கும்போது மறிச்சது. இன்னொரு கேவலமான கொடிய செயல் என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து ஆங்கில ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ண விதம். அபிஷேக் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு
பெருசாக அறிமுகம் இருக்காது. இப்போ பெரிய அளவில் நேஷ்னல் பாலிடிக்ஸை வாட்ச் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு, இல்லை உங்களை மாதிரி வந்து தொடர்ந்து பாலிடிக்ஸில் இயங்குறவங்களுக்கு அவரை பற்றி தெரியும். மற்றவங்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து பெருசாக அதை பற்றி அறிமுகம் இருக்காது. அப்போது தமிழ்நாட்டு யூடியூப் ஊடகங்கள் வந்து இவரை வந்து சொல்கிறப்ப ஒரு மம்தா பானர்ஜியின் மருமகன் அப்படின்னு சொல்கிறதுல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் ஈஸியாக, ஏன்னா நமக்கு மம்தா பானர்ஜினா ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும். ஆனால் அவரோட இவர் யார், அபிஷேக் பானர்ஜினா யார் பார்ப்பனா அது அவரோட மருமகன் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாடு ஊடகங்கள் செய்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆங்கில ஊடகங்களே எப்படி ரிப்போர்ட் பண்ணுதுன்னா, அவர் பேசின அந்த டைலாக்ஸ், அந்த பேசின அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அபிஷேக் பானர்ஜி nephew of Mamata Banerjee spoken at LS nephew of மருமகன். ஏன் அவர் வந்து டைமண்ட் ஹார்பர்ன்ற பகுதியோட எம்பின்னு உனக்கு தெரியாதா? ஏன் நீ அதை போட மாட்டியா? இல்ல எம்பி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் நீ போட மாட்டியா? இல்ல அவர் வந்து டிஎம்சியோட ஜெனரல் செக்ரட்டரி, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, ஏன் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஸ்போக்கன் லோக்சபான்னு போட மாட்டியா? எது ஒன்றை தடுக்குது? இப்போ சம்ச்சா சம்ச்சின்னு சொன்னால் மட்டும் மூக்குலையும் காலையிலையும் ஒழுவு விட்டு வந்து அழுகுறீங்கல்ல. ஐயோ ராகுல் காந்தி எங்களை இப்படி சொல்லிட்டாரு, அசிங்கப்படுத்தாருன்னு மோடிட்டு போய் அழுகுறீங்கல்ல. இப்படியெல்லாம் பேசினா உங்களை சொம்புன்னு கூப்பிடாம அப்புறம் வேற என்னன்னு கூப்பிடுறது? ஆமாம், இது ரொம்ப ஒரு கேவலமான புத்திங்க. இப்போ இது எல்லாருக்குமே சொல்லிட்டா அப்படியா? ராகுல் காந்தி சொன்னா அப்படியா? எதிர்கட்சியை பார்த்து எவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? இப்ப மைக்கு போடுறீங்களா, அதே மாதிரி அங்கிட்டு மைக்கு போட மாட்டேங்கிற அவங்க நிறைய கேள்வி கேட்கணும். என்னட்டே கேட்டுக்கிறீங்களா? இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்போதோ, உதயநிதி அவர்களை பத்தி பேசும்போதோ, இல்ல எதிர்கட்சியில இருக்கிற எந்த தலைவர், ராகுல் காந்தி உட்பட, கார்கே உட்பட யாரை பத்தி பேசும்போது இந்த ஆங்கில ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் பண்றாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பதவியேற்றதுல இருந்து 10 தேர்தல் அவர் வந்து எதிர்கொண்டிருக்கிறாரு. இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு வந்து கொள்கை திட்டங்கள் எப்படி வகுக்கிறாரு, நிர்வாகத்திறனா எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதோட சேர்த்து அந்த கட்சி எப்படி வழிநடத்துறாரு, தேர்தல் எப்படி இது பண்ணுறாருங்கிறதும் வரும் இல்லையா? அப்போ ஒரு சந்தித்த 10 தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார். எந்த இடத்துலையும் தொழில் இல்லை. நிர்வாகத்திறன்லையும் நம்மளே சில குறைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை ஒப்பிடும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்களா? ஏன் நீங்கள் சொல்லியா? விமர்சனங்கள் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லியே, விமர்சனங்களும் இருக்குது. ஆனா எடப்பாடி ஆட்சியை கம்பேர் பண்றப்ப அப்படின்னு ஒரு அதுக்கு பெட்டர்தான். ஆனா இவங்க யாராவது அதை வந்து பதிவு பண்றாங்களா? ஏன்னா நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, புதுமை பெண் திட்டத்துல இருந்து எவ்வளவோ திட்டங்கள் வந்து அவர் வந்து கேட்டு செய்யறாரு. நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்கறதே இல்லை. ராகுல் காந்தியோ கார்கே அவர்களோ எவ்வளவு சிறப்பான விஷயங்களை பேசினாலும் அதை வந்து மறக்கடிக்க தான் பண்றாங்க. ஆனா இதுவே இந்த பார்ப்பனியத்துக்கோ இல்லை பார்ப்பனர்களுக்கோ சேகம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாலும், எந்த ஒரு தலைவர் பேசினாலும் அவர் உடனே ஆளுமையாடுறார். நம்ம எடப்பாடியார் மாதிரி. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஆளுமைன்னு கொடுக்க தெரிஞ்ச உனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிற தலைவர்கள் சோலாம் இல்லை, அது போன வீடியோலேயே சொல்லியாச்சு. சொன்னாங்க, எந்த வீடியோ சொல்ல மாட்டியா? எல்லா வீடியோலையும் சொல்லு. அவர் வந்து அந்த காலத்து சவுக் சங்கர். இப்போ என் வயது ஒத்த பசங்களுக்கு வந்து சோவுங்கிறதுக்கு பெரிய அறிமுகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ சோ வந்து வேற ஒன்றும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அவர் அந்த காலத்து சவுக் சங்கர். இல்லை ரங்கராஜ் பாண்டேக்கு அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஹீஸ் அன் யூடியூபர். ஓகே, முன்னாடி சவுக்கு சங்கர் மினிஸ்டர். அப்போ யாரு அவரு? புரோக்கரு இல்லையா? ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? மறுக்கிறீங்க. அவன் மனுஷனே இல்லை அப்படி. ஸோ இப்படி தொடர்ந்து சமூக நீதியை பேசுகிற, மக்கள் பக்கம் பேசுகிற எல்லா தலைவருக்கும் அவர் வந்து பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க. இப்போ வந்து அபிஷேக் பானர்ஜி பேசுறது எல்லாமே வந்து அப்படியே ஒரு பெரிய சமூக நீதி மடம், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. ஆனால் அவர் இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் என்ன, பட்ஜெட்டை நோக்கி அவர் முன்வைத்திருக்கிற விஷயங்கள் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறித்து அவரோட கருத்துக்கள் என்ன, இது எல்லாமே வந்து மக்களின் பக்கம் நின்று இருக்குது. அப்போது மக்களின் பக்கம் நின்று அவர் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ அதை இவர் சொன்னார். அது ஒரு தலைவருங்கிற அடிப்படையிலையாவது நீங்கள் அதை பதிவு பண்ணணும். தொடர்ந்து ராகுல் காந்தி போன்ற இந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க இன்னார் பையன், இவர் வாரிசு அரசியல் இப்படின்ற அடிப்படையிலேயே சுருக்கிறதுன்னு இருக்குல்ல, இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதனாலதான் கேவலத்தின் கேவலம். இதனாலதான் வந்து சொல்றோம், நீங்க எல்லாம் சம்ச்சா சம்ச்சி. ஏன்னா 3 வாட்டி நின்று ஜெயிச்சு வந்திருக்காப்புல. ஜெயிச்சு அவர் எலக்ட் பண்ணி ஏதோ என் மருமவன் தானே நான் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு நம்ம மாநிலங்களவையில் அனுப்பல, நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு தான் அனுப்பியிருக்கிறாங்க. 4 ரவுண்டு ட்ரையல்லாம் ஆகல, 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் சுண்டி விட்டு சொல்றாப்புல. ஆமா, ராகுல் காந்தி அவர்களும் 2 இடத்துல பெருவாரியான ஓட்டு வித்தியாசம் வச்சிருக்காரு. 4 வாட்டி ஒண்ணு பின்னாடி ஆகல. ஆமா,
அதாவது நாங்கள் வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்கோம்டா, எலெக்ட் செலக்ட் ஆகி வரல அப்படிங்கிறது தான். மனசு ரொம்ப நெருடுதோ